நாங்கள் செய்திகளை உருவாக்குவதில்லை, உங்கள் கதைகளையே சொல்கின்றோம். யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கட்டீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். தொடர்ச்சியான அடைமழை காரணமாக கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்கள் மூழ்கின. பெரும் போகத்திற்கு தட்டுப்பாடின்றி உரம் வழங்க அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை. நேற்றைய தினம் நாட்டில் 17 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம். தடகள போட்டியில் இலங்கை வீரரின் புதிய சாதனை. ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்த கொரோனா தடுப்பூசி பரிசோதனை நிறுத்தம். இவை எமது முதன்மை செய்திகள். விரிவான செய்திகள் தொடர்கின்றன. ஜெர்மனியில் இடம்பெற்று வரும் தடகள போட்டியில் இலங்கை வீரர் யுப்புன் அபேகோட் தெற்காசியாவிலேயே வேகமான வீரர் என்ற சாதனை ஒன்றை படைத்துள்ளார். ஜெர்மனி டெஸ்ஸாவில் தேசிய தடகள போட்டி இடம்பெற்று வருகின்றது. இந்த போட்டித் தொடரில் இலங்கை வீரர் யுப்புன் அபேகோட் நேற்று இலங்கை மற்றும் தெற்காசிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். இவர் 100 மீட்டர் தூரத்தை 10.16 வினாடிகளில் கடந்து இந்த சாதனையை படைத்துள்ளார். இதற்கு முன்னதாக 10.22 வினாடிகளில் குறித்த தூரத்தை நிறைவு செய்து ஹிமாசா எசான் இந்த சாதனையை படைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது இவரது சாதனையை யுப்புன் அபேகோட் முறியடித்துள்ளார். இதனூடாக இலங்கையிலும் தெற்காசியாவிலும் புதிய சாதனை ஒன்று நிலைநாட்டியுள்ளார். மேலும் இவரின் இந்த சாதனையை பாராட்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச, முன்னாள் இலங்கை கிரிக்கெட் அணி வீரர்களான மஹில ஜெயவர்தன மற்றும் குமார் சங்கக்கார் ஆகியோர் தமது ட்விட்டர் பக்கங்களில் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக கொழும்பு உட்பட நாட்டின் பல பாகங்களிலும் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. இன்று அதிகாலை 4:30 வரையிலான கடந்த 20 மணி நேரத்தில் கொழும்பு மாவட்டத்திலேயே அதிகளவிலான மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 121 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு மாளிகாவத்த பிரதேசத்தின் சில பகுதிகளில் இன்று நீர் நிரம்பியிருப்பதை அவதானிக்க முடிந்தது. கொழும்பு ஆமர் வீதி, டீன்ஸ் வீதி உட்பட சில இடங்களிலும் இன்று காலை நீர் நிரம்பியிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் கடும் மழை காரணமாக கம்பா மாவட்டத்தின் நீர்கொழும்பு நகரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு, கட்டுவ, தழுப்பத்த ஆகிய பிரதேசங்களில் வீதிகளிலும் ஒழுங்கைகளிலும் நீர் நிறைந்திருப்பதை காண முடிந்தது. இந்த பிரதேசத்தில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. கட்டுவை புவக்வத்த பிரதேசத்தில் தெப்பாயல வாவி பெருக்கெடுத்ததன் காரணமாக 10 வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள பல வீடுகளிலும் வெள்ள நீர் புகுந்துள்ளது. தழுபத்த பிரதேசத்தில் உள்ள பல்லன்சென்னை வீதியின் ஒரு பகுதி முற்றாக நீரில் மூழ்கியிருந்தது. இதன் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய மாகாணத்தில் உள்ள 130 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மேலும் மத்திய மாகாணத்தின் 10 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள 135 குடும்பங்களைச் சேர்ந்த 508 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் விவசாயத்துக்கு தேவையான உரத்தை நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் சேதன பசலையின் பயன்பாட்டை அதிகரிப்பதன் ஊடாக இரசாயன பசலையின் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். තීරණ ගත්තම එහෙම කරන්න ඕන. මට ඕන ගොවියට පොහොර ටික එහෙම නැත්නම් ඒ වතු වලට පොහොර ටික ඒ ටික යන්න ඕන. ඒවට පදින් ඉන්න ඕන. පොහොර වෙලාවට යන්න ඕන ගොවියට එච්චරයි. එහෙම බැරිය තියෙනවා නම් අපි දැන් ඕල්ටර්නේටිව් තියෙනවනේ. අපි දැනටමත් වී වලට පොහොර ගෙන්නනවා නම් තව එකකින් තව අනිත් ඒවටත් පොහොර ටික ගේනවා. එච්චරයි. දැන් අපි සල්ලි දෙනවා නම් ආණ්ඩුවෙන්. ඒ කෑල්ල ටිකනේ අමාරුව සල්ලි හොයන එක. මෙච්චර කල් සල්ලි ගෙවල නැතුව පොහොර බිලියන ගණනක් මේගොල්ලෝ ගෙනාවා. දැන් අපි සල්ලි දෙනකොට ගෙන්න බැරි හේතුවක් නැහැනේ.
பசலை உற்பத்தி மற்றும் விநியோகங்கள், ரசாயன பசலைகள் மற்றும் கிருமிநாசினி பயன்பாட்டு ஒழுங்குபடுத்தல் ராஜாங்க அமைச்சின் எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. பயிர்ச்செய்கையில் புரட்சி ஒன்றை ஏற்படுத்துவதற்கு அவசியமான ஒத்துழைப்பை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக பொருளாதார புத்தெழுச்சி தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் தலைவர் பாசில் ராஜபக்ச இதன்போது குறிப்பிட்டுள்ளார். மேலும் தட்டுப்பாடின்றி உரத்தை வழங்குவதற்கு அரசாங்கத்தின் மற்றும் தனியார் துறையின் இறக்குமதியாளர்களுக்கு வேண்டிய பின்புலத்தை தயார் செய்து கொடுத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இறக்குமதியில் தங்கியிருக்காது நாட்டுக்கு தேவையான உரத்தை நாட்டிலேயே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சேதன பசலையை பயன்படுத்துவதற்கான இயலுமை பற்றி உடனடியாக கண்டறியுமாறும் ஆலோசனை வழங்கினார். அதன் மூலம் ரசாயன உரப்பாவனையை இவ்வருடத்தில் 25% குறைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. சேதன பசலை பயன்பாட்டினால் பெறுகின்ற விளைச்சல் மற்றும் ஏனைய பிரதிபலன்கள் தொடர்பாக விவசாயிகளை தெளிவுபடுத்துவதற்கு முறையான வேலைத்திட்டம் ஒன்றை தயார்படுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை வழங்கினார். இந்நிலையில் இங்கு கருத்து தெரிவித்த விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அனுத்கமகே இவ்வாறு தெரிவித்துள்ளார். ரசாயன உரம் மற்றும் சேதன பசலையை 70% மற்றும் 30% என்ற வீதத்தில் பயன்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும், மரக்கறி பயிர்ச்செய்கையாளர்களிடமிருந்து நேரடியாக கொள்வனவு செய்த 6 வகையான மரக்கறிகள் அடங்கிய பொதியை 350 ரூபாவிற்கு கொழும்பு மாவட்டத்தில் 10 இடங்களில் வெற்றிகரமாக விற்பனை செய்ததாகவும் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் விவசாயிகளையும் நுகர்வோரையும் பாதுகாத்து விவசாய அமைச்சு மற்றும் துறைசார் அமைச்சுக்கள் ஒன்றிணைந்து நேரடியாக நுகர்வோருக்கு தொடர்ந்து வழங்குவதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். பிணைமுறை மோசடியுடன் தொடர்புடைய பிரதான குற்றவாளியாக குறிப்பிடப்படும் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வர அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற மத்திய வங்கி அறிக்கை மீதான சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். මේ මහා බැංකුව ඇති වී තිබෙන දේශපාලනකරණය මුදවා ගන්නේ නැතුව මට මතකයි නාල ගොඩේව මහත්මයා ඔබතුමා මන්ත්‍රීතුමා රාජ්‍ය ඇමතුමා ඔබතුමාටත් මතක ඇති කොටස් වෙළඳපොලේ ඔබතුමා ඉන්න කාලේ ඒ පරීක්ෂණය දියත් වෙමින් තිබුණා. මා කියන්නේ පරීක්ෂණ අවසන් කරන්න කියලා. கடந்த அரசாங்கத்துக்கு எதிராக இந்த நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டாக பிணைமுறி மோசடி இருந்தது. அதன் குற்றவாளியாக அப்போது மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்த அர்ஜுன் மகேந்திரன், அப்போது மத்திய வங்கிக்கு பொறுப்பாக இருந்த பிரதமர் ஆகியோரை குற்றவாளியாக குறிப்பிட்டு அரசியல் மேடைகளிலும் பல்வேறு அறிக்கைகளிலும் கூறப்பட்டது. அதே போன்று இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வர முன்னர் பிணைமுறி மோசடிக்காரர்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் மேடைகளில் கூறி வந்தது. இதன்படி இந்த விடயம் தொடர்பாக அரசாங்கத்திடமிருந்து அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது. அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர் பிரஜையே, அவரை நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பாகவும் மற்றும் அவர் குறித்து முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் என்ன என்றும் அரசாங்கத்திடம் கேட்கின்றேன். இந்நிலையில் அரசாங்கத்தின் பிரதானி ஒருவர் அர்ஜுன மகேந்திரன் பெயரை மாற்றிக் கொண்டுள்ளதாக கூறியுள்ளார். அப்படியென்றால் அவர் என்ன பெயரில் இருக்கின்றார் என்பது அவருக்கு தெரியும். இதனால் அது பற்றி இந்த நாடாளுமன்றத்துக்கு அறிவிக்க வேண்டும். මහා බැංකුවේ ස්වාධිපත්‍යය මහා බැංකුවේ ස්වාධීනත්වය ස්ථාපිත කිරීම සඳහා කටයුතු කරමු කියලා යෝජනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි ගරුණීය. பாடசாலைகளில் மதிய உணவு வழங்கும் நடவடிக்கை மற்றும் பாடசாலைகளில் சிற்றுண்டி சாலைகளை மீள ஆரம்பிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து அரச பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் நேற்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ள நிலையில் சுகாதார வழிகாட்டலின் கீழ் எதிர்வரும் 14ஆம் தேதி முதல் பாடசாலைகளில் மதிய உணவு வழங்கும் நடவடிக்கைகளை மீள ஆரம்பிப்பதற்கும் சிற்றுண்டி சாலைகளை மீள திறப்பதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாடசாலை நிர்வாகத்தினருக்கு அறிவித்துள்ளதாக கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நேரத்தில் சிற்றுண்டி சாலையில் மாணவர்கள் ஒன்று கூடுவதை கட்டுப்படுத்த வேண்டும் என பாடசாலை அதிபர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு பாதாள உலக குழு உறுப்பினர் பொடிலசிக்கு காலி நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் மற்றும் சிறைச்சாலை திணைக்களத்தில் உயர் அதிகாரிகள் சிலருக்கு பகிரங்கமாக கொள்ளை அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பில் பாதாள உலகக்குழு உறுப்பினர் பொடிலசியிடம் பூச சிறைச்சாலைக்கு சென்று வாக்குமூலம் பெறுமாறும் அவரை எதிர்வரும் 25ஆம் தேதி நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் காலி பிரதான நீதவான் ஹர்சன ராஜகர்ணன் நேற்று உத்தரவிட்டார். கொஸ்கொட தாரக மற்றும் பொடிலெசி ஆகியோர் தொடர்பில் சட்டமாதிபர் திணைக்களம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம்
காலி நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் தமக்கு போதிய அளவு வசதிகள் வழங்கப்படுவதில்லை என பூச சிறைச்சாலையின் கைதிகள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அது தொடர்பில் கண்டறிவதற்காக சிறைச்சாலை திணைக்கள ஆணையாளர்கள் சிலர் கடந்த ஜூன் 26ஆம் தேதி பூச சிறைச்சாலைக்கு சென்றுள்ளனர். இதன்போது பொடிலெசி என்பவர் குறித்த அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு செயலாளருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பகிரங்கமாக கொலை அச்சுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் நீதிமன்ற உத்தரவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒருவர் அரசு அதிகாரிகளுக்கு கொலை அச்சுறுத்தல் விடுப்பது பாரதூரமானதொரு விடயம் எனவும் இது தொடர்பில் பல சாட்சியங்களை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். நாட்டில் நேற்றைய தினம் 17 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இலங்கையின் மொத்த கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையானது 3140 உயர்வடைந்துள்ளது. கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் 9 கைதிகளும், கட்டாரிலிருந்து வருகை தந்த 6 பேரும், குவைத்திலிருந்து வருகை தந்த 2 இவ்வாறு புதிய கொரோனா தொற்றாளர்களாக நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை கோவிட் தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2935 உயர்வடைந்துள்ளது. கோவிட் தொற்றுக்குள்ளான 193 பேரே தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இன்று காலை 10 மணி வரையிலான நிலவரப்படி நாட்டின் மொத்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை 3140 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் நாட்டில் 2128 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 2,45,112 PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்த மேலும் 136 நபர்கள் இன்று அவர்களது சொந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர். இதுவரை மொத்தமாக 38,863 பேர் தனிமைப்படுத்தலை நிறைவு செய்துள்ளதாக COVID-19 தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது முத்தரப்பு படைகளால் பராமரிக்கப்படும் 57 தனிமைப்படுத்தப்பட்ட நிலையங்களில் 6176 பேர் தனிமைப்படுத்தலில் உள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து மொத்தம் 296 இலங்கையர்கள் இன்று காலை நாடு திரும்பியுள்ளனர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலிருந்து 10 இலங்கையர்கள் எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான EK 648 என்ற விமானத்தில் இன்று அதிகாலை 1:23 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்துக்கு வருகை தந்த இவர்கள் அனைவரையும் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டதுடன் அவர்களை தனிமைப்படுத்தலுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய பலர் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். 100 கிராம் கஞ்சா போதைப்பொருளுடன் நபர் ஒருவர் வெலிபென்ன லதுவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இராணுவத்திலிருந்து தப்பிச் சென்ற சிப்பாயொருவர் நேற்று வெலிபென்ன லெவந்துவ பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய கையடக்கு தொலைபேசிகள் குறைந்த விலைக்கு பெற்றுக் கொடுப்பதாக கூறி இணையத்தில் விளம்பரங்கள் வெளியிட்டு பண மோசடியில் ஈடுபட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய பெண் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்கள் புதிய வகை கையடக்கு தொலைபேசிகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறி வங்கிக் கணக்குகளின் மூடாக பணத்தை பெற்றுக்கொண்டு இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த 2 நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியதைத் தொடர்ந்து எதிர்வரும் 18ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். யூடிவியின் மதிய நேர பிரதான செய்திகளில் தொடர்வது சர்வதேச செய்திகள். தளவில் செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்த பிரதான செய்தியை இன்று இரவு 7:30 எதிர்பார்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். Sponsored by வான்தொடும் கட்டிடத்தின் தொழில்நுட்பங்கள் உங்கள் இல்லத்திற்கும் நிப்புன் சிமெண்ட் வாழ்வோடு இணைந்த